நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்குங்க. இப்போ தான் நம்ம காலையில் சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி டிஃபன் பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சி விட்டோம். அதுக்குள்ளே துவைச்சி துணி காயறதுக்குள்ளே மணி 4 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங் டிஃபன் செய்யணும். நேற்று தான் தோசை சட்னி செஞ்சோம். நீ என்ன காய்கறி வாங்குறது, என்ன சமைக்கிறது, இப்போ தான் இவ்வளோ பாத்திரம் கழுவணும், அதுக்குள்ளே மறுபடியும் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் தோணியிருக்குங்க. உண்மைதாங்க. நம்ம சமையல் அறையில் இல்லாதப்போ தான் நம்மளுடைய சமையலுடைய தனித்துவமும் சுதந்திரமும் நம்மளுக்கு எவ்வளோ இருந்திருக்குன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம எடுத்துக்காட்டுக்கே நம்ம ஒரு கெஸ்ட் வீட்டுக்கே போகிறோம். ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உணவு வழக்க முறையை தான் நம்ம மாற்றிக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 நாள் தான் செஞ்சு தருவாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி உணவு பசி நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப தான் அதனுடைய சமையலோடைய அருமை நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு ஊறுகாய் பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா நாங்கள் ஊறுகாயே வாங்குறது இல்லைங்க, நாங்கள் பொரியலே வாரத்தில் ஒரு நாள் தான் செய்வோம் அப்படிங்கிறப்ப ஃபுட்டு நமக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல அப்படிங்கிறப்ப தான் நமக்கு ஃபுட்டோட அருமையும் தெரியுங்க. அதே நம்ம ஒரு வெளியூர் போகிறோம், ஒரு டூர் போகிறோம், ஒரு 10 நாள் 15 நாள் உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டு திருப்பி நம்ம எந்திரிச்சு எப்படா சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதே நம்ம டூர் போகும்போது 2 நாளுக்கு நம்ம கடையில் ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவோம். இப்போ நம்ம கடையில் காசு கொடுத்தே போனாலும் தரமான ஃபுட்டு சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம், ஒரு பருப்பு ரசம் செஞ்சு ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கே வந்துடும். பசங்க எந்த விஷயத்தில் நம்ம பேச்சை கேட்குற நிலையினாலும் சமையல் விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம பேச்சு கேட்டு தாங்க ஆகணும். சமையல் அறை போர்டு தான் அப்படின்னு நினைக்காம நம்மளை எவ்வளோ தனித்துவமாகவும் நம்மளை ஒரு முக்கியத்துவமாகவும் நமக்கு ஒரு மரியாதையான இடத்தையும் கொடுக்கறது இந்த சமையல் அறை தாங்க. அப்போ நம்ம இனிமேல் சமைக்கும் போது நம்மளை உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கலாம். நம்மளோட சின்ன வயசில் நம்ம அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்போம், நீங்கள் சமைக்கிற மாதிரி எங்கேயுமே வந்ததில்லைன்னு. நம்ம பசங்களும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நேற்று நாங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம், நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னு. இந்த எல்லா விஷயத்துலையுமே இந்த சமையலறை பசங்கக்கிட்டேயும் வீட்லேயும் நம்மளுக்கு ஒரு தனி மரியாதையையும் நம்மளுக்கு ஒரு தனித்துவத்தையும் கொடுக்கறது இந்த சமையலறை தாங்க. இனிமேல் நம்மளுடைய சமையல் அறையில் நம்ம உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் சமைக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்குங்க. இப்போ தான் நம்ம காலையில் சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி டிஃபன் பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சி விட்டோம். அதுக்குள்ளே துவைச்சி துணி காயறதுக்குள்ளே மணி 4 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங் டிஃபன் செய்யணும். நேற்று தான் தோசை சட்னி செஞ்சோம். நீ என்ன காய்கறி வாங்குறது, என்ன சமைக்கிறது, இப்போ தான் இவ்வளோ பாத்திரம் கழுவணும், அதுக்குள்ளே மறுபடியும் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் தோணியிருக்குங்க. உண்மைதாங்க. நம்ம சமையல் அறையில் இல்லாதப்போ தான் நம்மளுடைய சமையலுடைய